ஜெபிக்கிறோம் ராஜா. தேவ தூதர்கள் அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. எந்தெந்த பகுதியில யார் யார் ஆண்டவரே இருள கஷ்டத்துல வாழ்றாங்களோ ஐயா நீங்க இறங்கி ஆண்டவரே அந்த இடங்கள் அப்பா போய் உம்முடைய ஊழியத்தை சொல்ல ஆண்டவரே கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. கடினமா இருக்கிற இருதயங்கள் ஆண்டவரே நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. தடைகள் நீக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே, நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. இந்த வேளையில நாங்க எல்லோருமா எழுந்து நிற்போம், எல்லோருமா எழுந்து நிற்போம். ஆண்டவர் எங்களுக்கா சிலுவையில மரித்தது நாங்கள் இந்த நாட்களை நினைவு கூறுகிறோம். Amen. God died for us on the cross that day. அந்த ஒரு நினைவு கூர்ந்தா இல்லாம ஒரு நாளா இல்லாம ஒரு பகுதியா இல்லாம இங்கிலீஷ் இதுல மகள் சோனா சொன்னது 40 நாள். ஆனா அது 40 நாள் இல்லை. எங்களோட வாழ்நாள் முழுவதும் அவர் மரித்தது நாங்க நினைக்க வேணும். எங்களோட வாழ்க்கையில முழுவதும் அவர் நினைத்தது நாங்க மறக்கவே கூடாது. நாங்க இந்த வேளையில தேவனுடைய கரத்துல எங்களை ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுப்போம். நாங்க சிலுவையை நினைப்போம், சிலுவையை நினைப்போம். இந்த வேளையில கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைப்போம். அவர் அன்றைக்கு அந்த சிலுவைக்கு போகாம விட்டா எங்களோட வாழ்க்கை இன்றைக்கு எங்கேயோ சுவாமி. ஆண்டவரே நீங்க அந்த பாரத்தை சுமந்தி ராஜா, அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே, நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. இந்த வேளையில ராஜா bring on. Yes, Jesus, mighty Lord. Yes, Holy Spirit. Yes, Holy Spirit. Yes, mighty Lord. Yes, Jesus. Bring your cross in your front of you. Bring the picture of the gold of Jesus Christ. Now you can see how he suffered for you. How he suffered for you. How he suffered for you. Now you can think how much he suffered for you, that Jesus. அந்த நாட்கள் அவர் எங்களுக்காக செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறுங்க ராஜா, நினைவு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீங்க செய்த காரியங்கள் நினைவு. ஆண்டவரே நீங்க எங்கட கண்ணீரை அந்த சிலுவையில கொண்டு போய் சுமந்தி ராஜா. ஆண்டவரே நீங்க எங்கட கண்ணீர், எங்கட வேதனைகள், கஷ்டங்கள் முழுவதும் அந்த சிலுவையில போய் சுமந்தி ராஜா. You took my sorrow to Calvary கிருபையில. ஆண்டவரே you took my ஆண்டவரே sorrow to Calvary. My infirmity, everything you took there. You took there. You are my Lord Jesus. You are said that now you can't do. We are nothing today. We are nothing today. You finished that work, everything for us, Lord Jesus. You finished everything, Lord Jesus. Mighty name of Jesus Christ. Mighty name of அந்த கல்வாரி சிலுவையில் அவர் கடைசியா விட்டு அந்த மூச்சை நாங்கள் இன்றைக்கு மூச்சை பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வாழ்ற வாழ்க்கையை அவர் கொடுத்தது, எங்களோட சந்தோஷம் அவர் அன்றைக்கு கொடுத்தது, எங்களோட சமாதானத்தை அவர் அன்றைக்கு எங்களுக்கு கொடுத்தது, எங்களோட வியாதியிலிருந்து எங்களை விடுதலையாக்குனது அவர் கொடுத்தது. அன்றைக்கு எல்லாவற்றையும் முடித்து அவர் சொன்னது, எல்லாவற்றையும் முடிந்தது சொல்லி. ஆனால் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் அது தொடர்ந்து இருக்கிறது அது எங்களோட வாழ்க்கையில் அவர் அன்றைக்கு செய்ததை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா, நினைக்கிறோம் ராஜா. நீ செய்த நன்மைகளை நினைக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில எங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆராதனை வேளையில் ஆண்டவரே நீங்க எங்களோட இணைப்படவனபடியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆராதனை வேளையில நீங்க எங்களோட இணைப்படவனபடியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Jesus we pray, we ask. Praise the Lord. How many of us are ready to worship God today? Amen. The first song says, Maraven, Maraven, ni seida nanmeigal, tudipen, tudipen, and mula idiyatore. So just as the song says, let's praise and worship Him from the bottom of our hearts and with our all inmost beings. Tayin vaitril thonjena naal mudal, yenna yendi sumanda kaadal devane, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர்.
a good God, Lord Jesus. We lift your name on high. Should we all open our mouths and praise his holy name, for he's a good, good God. He listens to us, he helps us, and he's healing us and protecting us. Thank you, Father. We lift your name on high, Lord Jesus. You alone are worthy, Lord Jesus. We give you all glory, Lord Jesus. All our praise and honor is for you, Lord Jesus. Thank you, Lord Jesus. We lift your name on high, Lord Jesus. There's no one else like you, Father, Lord Jesus. praise and worship unto you, Lord Jesus. There is no other God like you, Lord Jesus. You alone are worthy, Father, Lord Jesus. You are our all in all, Lord Jesus. You are our strength, Lord Jesus. You are our comfort and our shield and our friend, Lord Jesus. You protect us, Lord Jesus. You alone are enough for us, Lord Jesus. With you we can do anything, Lord Jesus, for nothing is impossible for you, Lord Jesus. Thank you, Father, Lord Jesus. We lift your name on high, Lord Jesus. You alone are worthy, Father, Lord Jesus. We give you all glory, Father. You are my
Seeking you as a precious jewel, Lord, to give up I'd be a fool. You are my all in all. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up I'd be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Taking my sin, my cross, my shame, rising again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Taking my sin, my cross, my
Your name is worthy, Father, Lord Jesus. We call unto you, Lord Jesus. You are Yahweh, Lord Jesus. You are Rapha, Father, Lord Jesus. You are Elohim and El Shaddai, Lord Jesus. You alone are worthy, Lord Jesus. We lift your name on high, Lord Jesus. For you alone can do all things, Lord Jesus. For everything is possible through you, Lord Jesus. Even when we fall down, Father, Lord Jesus, you pick us up, Lord Jesus. When we are empty, Father, you fill us, Lord Jesus. You fill our cups, Lord Jesus. You took my sin, Lord Jesus, and you took my shame, Lord Jesus. And you buried them, Lord Jesus. Father, we give you all glory, Lord Jesus. There's no one else like you, Lord Jesus. There is no one else as beautiful, as worthy, or as powerful as you, Lord Jesus. For with your name, chains can break, Father, Lord Jesus. With your name, chains can break, Lord Jesus, and there's freedom and justice for all, Lord Jesus. Thank you, Father, Lord Jesus. We lift your name on high. Thank you, Lord Jesus. Thank you, we lift your name on high. Other
them and look at them. You alone know enough for us, Lord Jesus. Father, we call unto your name in our times of struggle and need, Lord Jesus. We look unto you for our help, for our help comes from you, Lord Jesus. No matter where we are, Lord Jesus, you find us, Lord Jesus. You alone are worthy, Lord Jesus. For with you the sick are healed, Lord Jesus. And with you the impossible are made possible, Father. For you are capable of all things, Lord Jesus. You alone are worthy, Father, Lord Jesus. There is no one else like you, Lord Jesus. You alone are worthy enough to be lifted on high, Lord Jesus. We give you all glory, honor, and praise, Lord Jesus. My beloved is the most beautiful amongst thousands and thousands. My beloved is the most beautiful
Praise the Lord. நீங்கள் இருக்கிறது என்றால் இருக்கலாம் அல்லது நின்ற நிலையிலே நாங்கள் சில ஜெப தேவைகளுக்காய் ஜெபிக்க போகின்றோம். But as we stand, we are going to pray. நாங்கள் ஜெபிப்போம். விசேஷமாக நாங்கள் ஜெபிப்போம். பெத்தானியா சபைக்காய் நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். We are especially going to pray for all of the Bethany churches. பெத்தனி சபையின் இந்த 31 ஆண்டுகளை நாங்கள் ஆண்டவர் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். God has been graceful enough to bless us with 31 years of His ministry for Bethany. எங்களுடைய சபையின் மேய்ப்பனுக்காய் பாஸ்டர் சத்யராஜுக்காய் ஜெபிப்போம். Let's pray for our senior pastor, Reverend T.M.I. Satyaraj. கிளை சபை ஊழியர்களுக்காய் ஜெபிப்போம். So all pray for the branches, விசுவாசிகளுக்காய் நாங்கள் ஜெபிப்போம். all the believers. ஆண்டவர் எங்களை இவ்வளவாய் வழி நடத்தின தேவன் God has led us thus far. இனிமேலும் எங்களை வழி நடத்தும்படியாய் He said we are able to lead us till the end. இந்த லண்டன் பகுதியிலே கர்த்தரங்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் எல்லாருமாய் சேர்ந்து ஜெபிப்போமா? We all join together and pray that He uses us mightily in the London area. ஓ ஹalleluya, நாங்க ஜெபிக்கிறோம் We ஐயா. are praying. ஐயா, பெத்தானியா சபையை இந்த இடத்திலே ஸ்தாபித்ததற்காய் உங்களுக்கு நன்றி என்று Lord, we thank you சொல்கிறோம். for incorporating the Bethany churches in London city. அப்பா, உங்களுடைய ஊழியக்காரனுக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். Lord, we கர்த்தாவே. thank you for our minister and senior pastor. அப்பா, சபைக்கு உப ஊழியர்களுக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம் Lord, we ஐயா. thank for all those associate ministers who work with our senior pastor. விசேஷமாய் சபை மக்களுக்காய் நன்றி ராஜா. Especially we give thanks for all the church members, Father. ஓ, உங்க பெத்தானியா சபை மூலமாய் இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கு நீங்கள் செய்து வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. We thank you for all the grace that you're doing for each and everyone who are here within the Bethany family. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. Bless each one of us. இனிமா எங்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் உங்களை அன்பு கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். We commit ourselves into your mighty hands and ask that you use us mightily. ஆமென். Amen. நாங்க சகோதரனுக்காய் ஜெபிக்க போறோம். We're going to pray for the brother. ஆனந்துக்காய் நாங்க ஜெபிக்க We're going போகிறோம். to pray for brother Anand. அவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறார். He's still admitted to the hospital. கர்த்தர் தாமே அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும். May God give him the complete healing. வைத்தியர்கள் 1000 சொல்லுவார்கள், The doctors might say 1,000 things, ஆனால் கர்த்தர் சொல்லுவதுதான் நிலை நிற்கும். but whatever God says will be நாங்க sustained. ஜெபிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் குணப்படுத்தும்படிக்காய். Shall we pray that your God sends His word to heal that brother? ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி உமது ஊழியக்காரனை சொஸ்தமாக்கும்படிக்காய் நாங்க Lord, we ஜெபிக்கிறோம். pray that at this moment you send your word and heal your servant, oh Father. அப்பா, அன்றைக்கு தவித்தாளை பார்த்து தவித்தாளே எழுந்திரு என்று சொன்னது போல் எழுந்திருக்கும்படிக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் And as ஐயா. you told Tabitha the other day, Tabitha, wake up. We'll ask him to wake up. உமது வல்லமை மகனை நிரப்பி சுகப்படுத்தும்படிக்காய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். We ask and pray that your mighty power anoint that brother and commit him and pray. ஆமென். நாங்க ஜெபிக்க போறோம். தேசங்களுக்காய் நாங்க ஜெபிக்க We're போகிறோம். going to pray for the nations. ஈரானுக்காய், இஸ்ரவேலுக்காய், யுஎஸ்க்காய் நாங்க ஜெபிக்க Pray போகிறோம். for Iran, Israel and USA. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். May Lord provide a miracle. தேவனுடைய சமாதானம் கடந்து வர வேண்டும். Let the mighty peace of God cross over there. அநியாயமாய் அப்பாவி உயிர்கள் போகின்றது, அதற்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா? Let us pray that so many innocent lives are lost and there should be a solution for it. அப்பா, நாங்கள் இஸ்ரவேலுக்காய் ஜெபிக்கிறோம், ஈரானுக்காய் ஜெபிக்கிறோம், யுஎஸ்க்காய் ஜெபிக்கிறோம், எல்லா நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் Lord, ஐயா. we pray for Israel, Iran, USA and all. We commit all other countries into your hand. ஆவியானவரே, நீங்கள் கிரியை செய்யுங்க. Holy Spirit, you do the works. உங்களுடைய சமாதானம் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளாயும் கடந்து வரும்படிக்காய் நான் ஜெபிக்கிறோம் Lord, we ஐயா. pray that your peace transcends upon each of the nations. ஒரு வல்லமை கடந்து வரட்டும். Let a mighty power cross over each country. அதிகாரிகளோடு இடைப்படுங்க. Intercede with the authorities விட்டுக் of all. கொடுக்கிற மனப்பாங்கை கட்டளையிடுங்க. Command them the heart of giving in to one another. கிருபையினால் நிரப்பும்படியாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. Commit and pray that you fill them with your grace, O Father. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless each one of you. கடைசியாக ஒரு காரியத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். Finally, we are going to pray for one more இன்றைக்கு point. உலகமெங்கிலும் பெண்கள் தினம் It கொண்டாடப்படுகின்றது. is the world's Women's Day today. பெண்கள் அனைவருக்கும் எனது பெண்கள் தின வாழ்த்துக்கள். To all the women out there, wishes and greetings of the Women's Day. நாங்க ஜெபிப்போமா? Shall we pray? கர்த்தர் ஒரு தெபோராளை போல எங்களை பயன்படுத்தும்படியாய், We ask the Lord use us as a Deborah. அன்னாளை போல முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் எங்களை
பயன்படுத்தும்படியாய் Use us as Hannah who stands on her knees in the presence of God. ரெபெக்காளை போல தேவனிடத்திலே விசாரிக்கிறவராய் எங்களை பயன்படுத்தும்படியாய் And as Rebecca who inquired from the Lord. சாராளை போல ஆண்டவர் சொல்றார், உங்களை பெற்றெடுத்த சாராளை கவனித்து பாருங்கள் என்று. And Lord says, like Sarah, the one who gave birth to you. அவர்களைப் போல எங்களை மாற்றும்படியாய் கர்த்தருக்கு பிரியமான பாத்திரங்களாய் மாற்றும்படியாய் ஜெபிப்போமா? Shall we pray that God changes us into a vessel that is precious in His eyes? பிரதர் அங்கன் ஜெபிங்க அதற்காக. Hallelujah. Thank you, Father. நன்றி என்று சொல்கிறோம். அப்பா, இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு பெண்களையும் ஒரு பரிசுத்த கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிக்கும் இந்த வேளையிலும் கர்த்தாவே, சகோதரி சஞ்சியா சொன்னது போல் ஒரு டெபராவை போல், ஒரு ரெபேக்காவை போல், ஒரு அண்ணாவை போல், ஒரு சாராவை போல் கர்த்தாவே, அவர்களும் ஊழியங்களில் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் தாய்மார்களாக கர்த்தாவே, சகோதரிமார்களாக கர்த்தாவே, தேவனின் பிள்ளைகளாக கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமது கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் 30, 60, 100 அவர்களுக்குள்ளே உமது அபிஷேகத்தை ஊற்றி கர்த்தாவே, அவர்களை ஊழிய பாதைகளிலே பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறது போல கர்த்தாவே, ஒவ்வொரு பெண்மணியும் கர்த்தாவே தங்கள் வீடுகளை கர்த்தாவே நீர் கொடுத்த ஞானத்தினால் கர்த்தாவே உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கட்ட கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்தும் எங்களுடைய சபை மக்கள், சபை பெண்கள் மாத்திரமில்லை கர்த்தாவே, எங்களுக்கு தெரிந்த உலகத்தில் உள்ள அனைத்து பெண்மணிகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எவ்வாறு எங்கள் சபை பெண்மணிகளை நீர் ஆசீர்வதிக்கிறீரோ அதே போல கர்த்தாவே மற்றவர்களை நீர் ஆசீர்வதித்து அந்த அபிஷேகத்தை அவர்களுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஞானத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு வீட்டை, ஒரு சபையை எப்படியாக கொண்டு நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை அவர்களுக்கு போதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய தேவைகள், இருதயத்தின் வாஞ்சைகள், ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்தவித கலக்கங்கள், வேதனைகள் என்ன இருந்தாலும் கர்த்தாவே நீர் ஒரு ஆறுதலின் தேவனாக இருந்து பரிகாரியாக தேற்றவானாக அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குறிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளை நீர் இந்த சபைக்கு தந்தமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லுகிறேன் கர்த்தாவே. எல்லாரையும் உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீர் வழி நடத்தும், பாதுகாத்தும் காத்துக்கொள்ளும். எல்லாம் வல்ல இயேசுவின் மகாமேன்மையான நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தாவே எங்களோடு இடைப்படுவீர். Lord, intercede with us at this moment. வார்த்தையினூடாக என்னோடு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீர். Through the word of God, intercede with me and everyone who is here, Father. பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் வகுப்பறைக்கு கடந்து செல்லுகிற பொழுது உமது வார்த்தைகளை அவர்கள் கற்கிற பொழுது அது ஆழமாய் அவர்களுடைய இருதயத்திலே பதியட்டும். Lord, we commit the children as they go for their children's church. When they learn your word, we ask that the word of God be planted deeply and firmly in their hearts, oh Father. நீங்களே எங்களோடு பேசு. You speak to each one of us, oh Father. தாழ்த்தி உங்க கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். We humble ourselves and commit into your mighty hands. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus we ask and pray. ஆமென். Amen. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless each one of you. பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புகளுக்கு நீங்கள் கடந்து செல்லுங்கள். Children, you may go for your classes. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The title of my sermon today is, நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Are you ready and prepared? நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Are you ready and prepared? உலகத்தை பார்த்தால் ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்கின்றது. If you look at the world, the things that are happening in the world, it seems that the coming of the Lord is very close. இன்று இரவு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனாகில் நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா என்று நான் என்னை நானே கேள்வி கேட்டு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். If I'm to be ascended tonight, am I being prepared and ready? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா தேவன் வந்து அழைக்கும் போது செல்வதற்கு? Ask each one of you, am I prepared? Am I ready for the coming of the Lord? சிந்தித்து பாருங்கள். Think about it. நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துற நேரம் இது. This is the time that we prepare ourselves. சும்மா இருக்கிற நேரம் அல்ல. This is not a time for idling. நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி எங்களை செயல்படுத்துகிற நேரத்துக்குள்ளாய், காலத்துக்குள்ளாய், கடைசி நிமிடத்துக்குள்ளாய் நானும் நீங்களும் இருக்கின்றோம். We are come to a stage in our lives, a time of our lives, so that it is the time that we prepare ourselves and act according to it. ஒரு விசை கண்களை மூடி உங்களை நீங்களே கேட்கிறீர்களா? நான் ஆயத்தமாயிருக்கேன். நீங்க செல்ஃப் அனலைசிங் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். Can you close your eyes and do a self analysis for a minute? Are we prepared?
Yes, Lord. நாங்கள் ஆயத்தம் இல்லாவிட்டால் எங்களை ஆயத்தப்படுத்தி அதற்கான வழிகளை எங்களுக்கு தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. Lord Father, even if we are unprepared, show us the right paths to be prepared. Our good Father, we ask and pray. ஆமென். Amen. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. The Gospel of John chapter 15 verse 7 and 8 says as follows. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். If you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be done for you. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். This is to my Father's glory that you bear much fruit, showing yourself to be my disciples. இன்றைக்கு எங்களுடைய அநேகருடைய எத்தனையோ காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம், சில ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. Today we pray for many things, but sometimes certain prayers are not answered. Why? இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? What does this scripture we just read say? கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும். Ask whatever you wish and it will be done for you. கேட்டுக்கொள்வது, கேட்டுக்கொள்வது, ask whatever, கேட்கல எதுவோ, ask whatever you wish, கேட்டுக்கொள்வது, ask whatever. அப்ப நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார், அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. So what does the scripture say? And the scripture we just read means that whatever we ask, God will give it to you. அப்ப ஏன் சில ஜெபங்கள் கேட்கப்படல? Then why isn't some prayers being answered? அப்ப ஆண்டவர் பொய் சொல்றாரோ? Is God lying here? முன்பான வசனத்தை வாசிப்போம். Let us read the verse preceding that. நீங்கள் என்னிலும், If you remain in me, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், if you remain in me and my words remain in you, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ask whatever you wish and it will be done for you. இப்போ நான் கேட்கிறேன். Now I'm asking, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் உண்மையாக இருக்கின்றதா? is the word of God remaining in you and me truly? சிந்தித்து பார்ப்போம். Shall we think about it? இருக்கின்றதா? Is it there? அனைவரும் ஆமா என்று தலையாட்டுகிறீர்கள். Many of you are shaking your head saying yes. நீங்க மன்னிக்கிறீங்களா? Are you forgiving people? அன்பு செய்றீங்களா? Are you loving one another? கீழ்ப்படிகிறோமா? Are we obedient? மற்றவர்களை கனம் பண்ணுகிறோமா? Are we honoring others? அல்லது ஒரு போராட்டமான சூழ்நிலையில இயேசு இந்த போராட்டத்தை வெல்வதற்கு எனக்கு பலம் தருவார் என்று நிலைத்திருக்கிறோமா? Or during the trials and tribulations, are we in a mindset that Jesus will give me the strength to overcome this? சிந்தித்து பார். Think of it. நாங்க சொல்லுவோம் ஓவென்று. We say yes. ஆனால் அந்த சூழ்நிலை வருகிற பொழுது எப்படி நாங்கள் பிஹேவ் பண்ணுகிறோம், எப்படி நாங்கள் செயல்படுகின்றோம். But when that circumstance happen, how do we behave ourselves? எனக்கும் தான் செய்தி. Message is for myself too. நாங்கள் அவருடைய வார்த்தையிலே நிலைத்து இருக்கின்றோமா? Are we remaining in His words? நாங்கள் அவர் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் எங்களுக்கு கொடுப்பார். If we remain in His words, and whatever we may wish, He will be giving it to us. வார்த்தை சொல்கிறது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று. The word says, do not abandon the church gathering. ஞாயிற்றுக்கிழமையிலே மட்டும் சபை கூடி வருவதில்லையே. The church does not gather only on Sundays. வாரத்திலே எத்தனை காரியங்களிலே சபை கூடி வர்றது? Church is gathering throughout the week for various matters. அப்ப அங்கே நீங்கள் எல்லாம், Where are all of you? வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கின்றதா? Is the word remaining in you? சிந்தித்து பாருங்கள். Shall we think of it? நாங்கள் உலக காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? Are we giving importance to the worldly matters, or are we giving importance to the word of the கர்த்தர் God? சொல்கிறார், வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். Only when the word remains in you, whatever you may wish, it will be given to you. உங்களுக்கு ஒரு மனத்தியாலம் எனக்கும் உங்களுக்கும் தேவனுக்காய் கொடுக்க முடியாதா? You and I cannot give 1 hour to God. உங்களையும் என்னையும் இங்கு வந்து சும்மா இருந்து விட்டு போகும்படியாய் தேவன் அழைக்கவில்லை. God has not called you and I to come here and remain doing nothing and then go away. கர்த்தர் பயன்படும் பாத்திரங்களாய் இருக்கும்படியாய், கர்த்தர் பயன்படுத்தும் பாத்திரங்களாய் மாறும்படியாய் தான் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்றார். God has called you and I to be a vessel that is useful, or to become a vessel that is useful for God. நீங்களும் நானும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்று
வேண்டும். And if you and I have accepted Jesus Christ as our personal Savior, then we should be people who are growing on a daily basis and people who eat meat. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நானும் நீங்களும் ஆயத்தமாய் இருக்கின்றோம். God is asking each one of us, are you and I prepared? நானும் நீங்களும் ஆயத்தமாய் இருக்கிறோம். Are we prepared? Ready, steady, go. We ready? Are we in a position to be ready, steady, and go? Ready, steady, go. Ready, steady, go. அப்ப நீங்க ரெடி? When are we ready? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் நீங்கள் ரெடி ஆகின்றீர்கள். When you accept Jesus Christ as your personal Savior, you become ready. அப்பொழுது ஸ்டெடியாய் வருகிறீர்கள். When you become steady, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு உங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஸ்டெடியாய் வருகிறீர்கள். when you repeatedly hear the word of God and change your ways, then you become steady. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பொழுது நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். When the word of God starts working in you, then that's the time to leave and go. நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். That's the time that you should leave இது and to go. புறப்பட்டு செல்லும் காலம். This is the time for us to all leave நீங்கள் our comfort zone. இருக்கும் காலம் அல்ல. This is not a time to just be seated at the moment. நீங்கள் புறப்பட்டு செல்லும் காலத்திலே நானும் நீங்களும் இருக்க சபையே நாங்கள் Hallelujah. புறப்பட்டு செல்லும் Hallelujah. காலத்திலே இருக்கின்றோம். Church, you and I are in a position to go from wherever we are. நானும் நீங்களும் ஆயத்தமா? Are you and I be prepared? சபைகளிலே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு காரியம் இருக்கின்றது. There's a great matter that remains always in the churches. பாஸ்டர் மட்டும்தான் எல்லாம் செய்ய வேண்டும். Only pastor needs to do everything. பாஸ்டர் தான் சுவிசேஷத்துக்கு போக வேண்டும். Pastor needs to go for evangelism. பாஸ்டர் தான் அங்கே போக வேண்டும். Pastor needs to go here. பாஸ்டர் தான் காரியங்கள் செய்ய வேண்டும். Pastor needs to do all the works of the church. அது பாஸ்டருடைய கடமை அல்ல. That is not pastor's duties and list of responsibilities. பாஸ்டரும் நீங்களும் நானும் சேர்ந்து புறப்பட்டு செல்லுகிற பொழுது இந்த உலகத்தையே நானும் நீங்களும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். I mean, only when you and I join together with the pastors and then leave from this place, that's when we could inherit the whole world. இன்றைக்கு இதிலே அநேகர் சொன்னீங்க நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று. Many of you said that I am doing according to the word of God. சுவிசேஷ ஊழியம் செல்லும் பொழுது அங்கே இருக்கிறீர்கள். When we go for evangelism, where are we? ஜெப கூட்டம் வரும் பொழுது அங்கே When இருக்கிறீர்கள். we have prayer meetings, where are we? ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய அன்பை நீ ருசித்து பார்த்திருந்தால் if you have accepted Jesus Christ and tasted my love, போய் மற்றவனுக்கு சொல்லு. tell that to the others. சொல்லு. Say that to the others. நீ கால் மிதிக்கிற இடத்தை எல்லாம் நான் உனக்கு தருவேன். Wherever your footsteps, I will give you. சபையாரே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? Church, what are we doing? நீங்கள் இருக்கும் காலம் அல்ல. This is not a time to remain seated. நீங்கள் இருக்கும் காலம் அல்ல. This is not a time to remain நீங்கள் seated. எழுந்து செல்வதற்கு ஆயத்தமா? Are you ready? Are you ready and prepared to get up and go? நீங்கள் எழுந்து செல்வதற்கு ஆயத்தமா? Are we ready and prepared to get up and go? கேக்குறீங்களா? Are we listening to this? நாங்க எல்லாம் வேலையண்டா விடியா 4 மணிக்குண்டா 3:30 எழும்பி எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். And if you start work at 4 o'clock in the morning, we wake up at 2:30 in the morning to prepare ourselves. ஆனா But நீங்களே உங்களை ஆராய்ந்து you examine yourselves. ஆனால் நாங்க டியூஷன் ஒரு நாள் டியூஷனுக்கு விடாம பிள்ளைகளை அடித்து விரட்டி டியூஷனுக்கு விடுகின்றோம். But we beat our children and send them to the tuition classes right on time. சர்ச்சுக்கு But to church, ஆராய்ந்து பாருங்க. examine yourself. வார்த்தையின்படி நடந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். When my words remain in you, ask whatever you wish and it will be done to you. நீங்கள் இருக்கும் காலம் அல்ல. This is not a time to be seated. வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் ஆயத்தம். The word is asking you, are you நீங்கள் prepared? ஆயத்தமா? Are you ready? திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 4, 5 So let's turn our Bibles to Acts chapter 1 verses 4 and 5. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4, 5 Acts chapter 1 verses 4 and 5. கவனித்து பாருங்கள். Let us observe it very carefully. அன்றியும் அவர்களுடனே கூட வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தால் நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள்.
On one occasion, while he was eating with them, he gave them this command: "Do not leave Jerusalem, but wait for the gift my Father promised, which you have heard me." No, it's verse 5 in English. "For John baptized with water, but in a few days you will be baptized with the Holy Spirit." என்னவாம் பரிசுத்தாவியினாலே அபிஷேகம் பெறுவீர்கள். So you will be anointed with the Holy Spirit. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் பெறுவீர்கள். You will be. நீங்கள் ஒன்றை பெறுவீர்கள். நீங்கள் பரிசுத்தாவியை You பெறுவீர்கள். will receive the Holy Spirit, God அடுத்த says. வசனம் சொல்லுகிறது The next verse says, ஆகையால். therefore, அப்ப நீங்க பெற வேண்டும் என்றால் if you want to receive the Holy Spirit, ஆகையால் therefore, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். and he gave them this command: "Do not leave Jerusalem, but wait for the gift my Father promised, which you have heard me speak about." என்னவாம் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். And he gave them a command asking them to wait for the command to be fulfilled. எங்கே காத்திருக்க சொன்னாரா? Why is he asking them to wait? எருசலேமிலே காத்திருக்க In சொன்னார். Jerusalem. கென்டன் பெத்தானியா சபையே Kenton Bethany Church, உங்களை ஆண்டவர் எங்கே காத்திருக்க சொல்லுகிறார் என்றால் why is God asking you to wait? இந்த சபையிலே காத்திருங்கள். In this church, wait in this church. என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். My command will be fulfilled. அப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போ. Then you can leave. நாங்கள் காத்திருக்கிற பொழுது When we wait upon, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். the promises and the commands that God has given us will be fulfilled. இரண்டாம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. And if you see in Acts chapter 2, that command was fulfilled. அங்காலே கீழே போய் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், And if you go further down, God says, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லி எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். "Go and spread the gospel and be my witness and my testimony." என்னவா இருப்போமா? How would we be? எனக்கு கேட்கல. சாட்சிகளாயிருப்பீர்கள். You will bear witness on my behalf. நீங்க வீட்டில இருந்தா சாட்சியா இருப்பீங்களா? வெளியில போனா சாட்சியா இருப்பீங்களா? Will you be a witness if you stay at home or if you go outside? சொல்லுங்களே. வெளியால போனா. Only if you go out. வீட்டில? Inside the house? வீட்டில? Inside the house? நீங்களே கேளுங்க. Ask yourself the question. முதலாவது எழுப்புதல் எனக்குள்ளாய் உருவாக வேண்டும். First of all, there should be a revival within me. எழுப்புதல் எனக்குள்ளாய் உருவாக வேண்டும். There should be a revival that should happen within me. எனக்குள்ளே உருவானால் When it happens inside of me, என்னுடைய குடும்பத்திலே எழுப்புதல் உருவாக there will வேண்டும். be a revival in my family. பிறகு சபைக்குள்ளே உருவாக வேண்டும். Then it has to be happening within the church. பிறகுதான் தேசத்திலே உருவாகும். And thereafter only the revival will happen in the nation. ஆனா நாங்க எப்படி ஜெபிக்கிறோம்? But how are we praying? எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும். எங்க எழுப்புதல்? தேசத்திலே எழுப்புதல். But we are praying for a revival for the nations. நானும் நீங்களும் எழுப்புதல் அடையாமல் எப்படி தேசத்தில் எழுப்புதல் வரும்? How can there be revival in the nation when you and I are not revived? அப்ப அந்த வார்த்தை எனக்குள்ளே நிலைக்க வேண்டும். அந்த வார்த்தை எனக்குள்ளே நிறைவாக்கப்பட வேண்டும். The word should remain in me and be fulfilled in me. அப்பொழுதுதான் எழுப்புதல் வரும். That's when there would be a revival. நீங்கள் ஜெபிங்க, எனக்குள்ளே எழுப்புதல் வர வேண்டும். You should pray that there should be a revival within me. நீங்க அப்படி ஜெபிக்க ஜெபிக்க இந்த கென்டன் பகுதியிலே மிக விரைவில் எழுப்புதல் வந்து எங்களுக்கு இந்த சபையை காணாமல் வரும். And if you pray that way, then there will be a great revival in the Kenton area and this church won't be sufficient for us. அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? What does God say அப்போஸ்தலர் thereafter? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகின்றது. Apostle chapter 2 verse 4 says, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Apostle chapter 2 verse 4, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். all of them were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit enabled them. அப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்றது. So the commandment of God has been fulfilled here. எப்படி நிறைவேறுகிறது? How was it fulfilled? ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே நிலைத்திருந்து அந்த வார்த்தை கிரியை செய்ய தொடங்கினபடியினால் அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்றது. Because the word of God remained in them and it did its work, and that's how the God's commandment was fulfilled. இப்ப பேதுருவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does God says to Peter? நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். I will make you as catchers of men.
என்னவா? What does it say? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். Catchers of men. I will change you to a catchers of men. பேதுரு, மனுஷருடைய கண்களிலே பேதுரு யார்? Who is Peter in the eyes of men? அவன் ஒரு மீன்பிடிக்காரன். He was a fisherman. அவர்கள் ஒன்றுக்கும் படிப்பறிவற்றவர்கள். He was not educated. ஆனால் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does chapter 2 verse 14 say? பேதுரு 11 பேரோடு எழுந்து நின்று, And Peter stood up with the 11. என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். Raised his voice and addressed the crowd. என்ன சொல்லுகிறார்? என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று துணிகரமாய் பேசுகின்றார். And boldly he says, oh, let me explain this to you. Listen carefully to what I say. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை எழுந்து நிற்கும்படியாய். And God is telling you to stand up. Amen. நீங்கள் என்ன இடத்திலே இருக்கிறீங்க? Whatever are you stuck with? என்ன இடத்திலே எழும்பி நிற்க முடியாதபடி முடக்கப்பட்டிருக்கிறீங்க? Wherever you're hampered without being able to stand up. கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து நில் என் மகனே, என் மகளே, எழுந்து நில். My son, my daughter, stand up, he says. Amen. நான் உன்னை பயன்படுத்த விரும்புகின்றேன். I would like to use you, he says. நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், எழுந்து நில். I would like to use you, stand up, he says. எழுந்து நில். Stand up. நீங்கள் எழுந்து நிற்க மற்றும் கர்த்தர் பயன்படுத்தவே மாட்டார். Until you stand up, God cannot use you. எழுந்து நின்றா தான் நடக்க முடியும். Only when you stand up, you can start walking. எழுந்து நின்றா தான் காரியங்கள் செய்ய முடியும். Only when you stand up, you can do things. நீங்கள் இருந்த இலையில இருப்போமானால் If you remain seated at all times, எதுவும் நடக்காது. nothing will happen. கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமா? Do you want God to use you? நீங்க எழுந்து நில்லுங்க. You need to stand up. எழுந்து நிக்கிற பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். When you stand up, God is able to use you. பாருங்க, அவர்கள் காத்திருந்தார்கள். அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தார்கள். They obeyed the word of God and waited upon. அப்பொழுது கர்த்தர் கிருபை செய்தார். Then God gave them His grace. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் சொல்லுகிறார், எழுந்து நில். God is telling you and I to stand up. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பழக்கம் என்னவென்றால், The habit that we have is, என்ன சொல்றது, செல்ஃப் சிம்பத்தி. we create a self-sympathy for ourselves. ஐயோ நான் பாவம். We say that, oh, I'm ஐயோ எனக்கு கால்ல நோ. oh, I have a pain in my leg. எனக்கு தலையிடி. I have a headache. எனக்கு வயித்து குத்து. I have a stomach bug. நான் அப்படி செய்வேன். How can I do this? எனக்கு வயசு போயிட்டுதே. I'm getting old. நான் அப்படி ஊழியம் செய்வேன். How can I do ministry? ஐயோ எனக்கு படுக்கையில இருந்து எழும்ப இல்லாம இருக்கேன். So I'm finding it difficult to get up from my bed. சிஸ்டர் ஏதோ ஒன்று வந்து என்ன அமுக்குது. Sister, something comes and presses me down. என்ன அமுக்குது? It presses me down. ஒன்றும் அமுக்கல, உங்க சுயத்தாம் அமுக்குது. Nothing is pressing you down. It's yourself that is pressing you. Get up, stand up. கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து நில். God is saying to stand up, my dear son and daughter. உங்களை பயன்படுத்த வேண்டுமா? Do you want to be used by God? கர்த்தருக்கு வயது எல்லை அல்ல. There's no age limit for God. கர்த்தர் ஏடனையும் பயன்படுத்துவார், இவானாவையும் பயன்படுத்துவார். God can use Ivana or brother Aaron. கர்த்தர் பிரதர் ஏரனையும் பயன்படுத்துவார். And he could use brother Aaron either. ஒருவர் கூட சத்த ஆனந்தியை He பயன்படுத்துவார். will use sister Anandi. உங்களுடைய சரீர நிலையோ உங்களுடைய உடல் நிலையோ கர்த்தருக்கு ஒன்றுமில்லை. Your body issues or your physical attributes is not a problem for God to use you. ஆதாமை கர்த்தர் பார்த்து கேட்கிறார், God is asking Adam and asking him, உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? who told you that you are naked? உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? Who told you that you are naked? யாரையா சொன்னது? Who said? டாக்டர் சொன்னாங்களா? Did the doctor say? அல்லது உங்க வீட்டுக்காரர் சொன்னாரா? உங்க வீட்டுக்காரர் சொன்னாவா? பிள்ளைகள் சொன்னார்? யார் சொன்னது? Who said that your husband, was it your husband, wife or your children? Who said? உனக்கு ஹார்ட்ல 10 ஹோல் இருக்கு. You have 10 holes in your heart. உண்ட தலைக்கு blood போகல. There's no blood flow to your brain. உங்களுக்கு arthritis. You have arthritis. உங்களுக்கு diabetes. You have diabetic. யார் சொன்னது? Who said that? யார் சொன்னது? Who said that? ஆண்டவர் சொன்னாரா? Did God say that to you? உங்களை நிர்வாணி என்று சொன்னது யார்? Who said that you are naked? நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை நிர்வாணி என்று சொன்னது யார்? I repeat again, who said that you are naked? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does God say? நீ ஆரோக்கியமாய் இருப்பாய். You will be healthy. நீதியின் சூரியன் வரும், அங்கு ஆரோக்கியம் The இருக்கும். righteous sun will come and there will be healing. நான் என் வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன். I will send my word and heal you. Hallelujah.
நான் என் வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்பாக்குவேன். I will send my word to heal you, he says. உங்களை நித்திரையான ஜெபத்துக்கு எழும்ப விடாம உங்களை அமுக்குதா? Is something pressing you or allowing you not to wake up for the prayers? அமுக்குறத பார்த்து சொல்லுங்க. Look at whatever presses you and say, ஹலோ மிஸ்டர், hello mister, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். I'm healthy. உண்ட அமுக்கல் எனக்கு ஒன்றும் செய்யாது. Your pressure will not do anything to me. ஏனென்றால் இந்த வார்த்தை என்னை குணப்படுத்தி இருக்கிறது. Because the word has healed me. சொல்லுங்க. Say that, hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தலையின் மேல் இருக்கும். The joy and the happiness is in your head. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு எழுந்து நிக்க விருப்பம் இல்ல. But we don't like to stand up today. உங்களுக்கு இருக்கத்தான் விருப்பம். We like to remain seated. இருந்து கொண்டு We want to sit down. We are seated down and சாப்பாட்டை கொண்டு வா, bring the food, தண்ணியை கொண்டு வா, bring the water. எனக்கு கால் இயலாது, கை இயலாது. I have a problem with my leg or my hand. நீங்க எழும்பினால் தான் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறும். Only if you stand up, the plan and the will of God that He has for you will be fulfilled. ஆண்டவர் சொல்கிறார், எழும்பி ஆயத்தமா. God saying, are you ready? Standing. ஆயத்தமா. Are you ready? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? Do you want the blessings? திருப்பிக் கொள்வோமா? Shall we? யோசுவா 1:2 திருப்பிக் கொள்வோம். Shall we turn our Bibles to Joshua chapter 1 verse 2? நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat again. எழுந்து நிற்கும் மற்றும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். God cannot use you until you stand up. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. The coming of the Lord is very close. ஆண்டவருக்கு பணி எனக்காய் என்ன செய்தாய்? And God will say, what did you do for me? என்ன சொல்ல போகிறோம்? What are we going to say? ஆண்டவரே, நான் வேலையாட வந்தோன படுத்து நித்திர கொண்டேன். Lord, I came back from work and I fell asleep. ஆண்டவரே, எனக்கு சோம்புத்தனமா இருக்கிறப்ப நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். Lord, because I was lazy, I was watching TV. இதையா சொல்ல போறோம்? Are we going to say that? நீ எனக்காய் என்ன செய்தாய்? What did you do for me? நீங்க எழுந்து நிக்கிறீங்களா? Are you standing up? அந்த மீன் பிடிக்கிற பேதுருவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி இத்தனை 1000 ஜனங்களை ரட்சித்தார் என்று சொன்னால், God can use that fisherman Peter to give salvation to thousands and thousands. ஏன் என்னையும் உங்களையும் பயன்படுத்த மாட்டார்? Why cannot He use you and I? Amen. உங்களை பார்த்து சொல்லுறாங்களா? Are they looking at you and telling? உங்களை பார்த்து மக்கள் சொல்லுகிறார்களா? Are people looking at you and saying? உனக்கு முடியாது, அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லுகிறார்களா? Are they discouraging you by saying that, oh, you cannot do this, you are weak? நீ நிர்வாணி என்று சொன்னது யார்? Who said that you are naked? ஆண்டவரா சொன்னார்? Did God say that? ஆண்டவரா சொன்னார்? Did God say that? அப்ப ஏன் பயப்படுறீங்க? Then why are you worried and fearing? எழுந்து நில்லுங்க. Stand up. பேதுருவை போல் தைரியம் கொள்ளுங்கள். As Peter, have courage. சொல்லுங்கள், இயேசு நல்லவர், இயேசு எனக்காயும் உங்களுக்காயும் சிலுவைக்கு போனவர். God is good. Jesus went to the cross for you and me. நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். You will see the blessing. யோசுவாவை எடுத்துக்கொள்வோம். யோசுவா 1:2 Joshua chapter 1 verse 2. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். Moses, my servant, is dead. இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். Now then, you and all these people get ready to cross the Jordan River into the land I am about to give to them, to the Israelites. என்ன சொன்னாரா? What did he say? எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். Stand up and get ready to cross the Jordan River into the land I am about to give them to the Israelites, he said. அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? Where has the blessing been placed for you? யோர்தானுக்கு அக்கறையில வைக்கப்பட்டிருக்கிறது. It is across in Jordan for you. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? What should you do? எழுந்து You need to stand up. உங்களுடைய போராட்டங்களை எல்லாம் கடந்து You need to cross over all your trials. போகிற பொழுது உங்களுக்கு blessing இருக்கிறது. When you go, that's when you receive your blessing. உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கின்றது. You have the blessings. நீங்க யோர்தானுக்கு இக்கரையிலே நின்று கொண்டு From this side of Jordan, எல்லா போராட்டத்தையும் வைத்துக்கொண்டு with all your trials surrounding you, ஆண்டவரே ஆண்டவரே நான் அப்படி இந்த யோர்தானை கடப்பேன் எனக்கு பிறந்தாரும் என்று கேட்டுக்கொண்டிருந்தால், and if you're screaming out, shouting out to the Lord, saying, oh Lord, Lord, how do I cross Jordan? ஆண்டவர் என்ன சொல்வார்
தெரியுமா? Do you know what God will நீ say? இப்படியே இருந்து கொள். You remain as you are. யார் அதை கடக்க முயற்சிக்கிறானோ Whoever who attempts to cross the river Jordan in your அவன் life, பயன்படுத்தப்படுவான். he will be used. Amen. அவன் பயன்படுத்தப்படுவான். He will be used. Are you ready? நாங்கள் தயாரா? Are you ready? நாங்கள் தயாரா? Ready, steady, go. நாங்கள் எப்பொழுதும் ready steady go என்ற நிலையிலே நீங்கள் நிற்க போக வேண்டும். ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Are we prepared to go? கர்த்தர் உங்கள் கையிலே அந்த பேட்டிலை தந்திருக்கு. God has given you that battle into your hand. நீங்கள் ஓடி அதை உங்களுடைய வருங்கால சந்ததியிடம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. It's a baton. It's your responsibility to run the race and then pass it on to your future generations. எந்த பாஸ்டர்ண்ட மட்டுமல்ல. It is not only belonging, the responsibility doesn't belong to pastor alone. முழுவதிலும் பொறுப்பு. The responsibility lies with the entire church. ஆயத்தமா? Are we ready? கர்த்தர் சொல்கிறார், எழுந்து புறப்படு. God is saying, rise and go. உங்களுக்காய் கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். God has a mighty plan for you and I. ஆமென். Amen. உங்களுக்காய் கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். God has a mighty plan for you and I. நீங்க வாசித்து பாருங்க. You அவன் go on. யோசுவா எழுந்து ஜனங்க அந்த யோர்தானை கடந்தபடியினாலே அவனுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் கிடைத்தது. And if you continue to read, you will see Joshua rising up and crossing River Jordan. He received so much of blessings. அவன் அந்த தேசங்களை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மனிதனாய் மாற்றப்படுகிறான். And he has been changed into a person who shares or splits the lands and shares it with everybody who came with him. நீங்கள் ஆயத்தமா? Are you prepared? ஆமென். Amen. நான் முடிக்க போறேன். கடைசியாக கேலேப்பையும் யோசுவாவையும் பாருங்கள். And finally, I'm going to finish with looking at Joshua and Caleb. உங்களுடைய பார்வை உங்களை குறித்து எப்படி இருக்கின்றது? How is your vision about you? யோசேப்பும் கேலேப்பும் கானான் தேசத்தை பார்க்கிற பொழுது அதை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் பார்த்தார்கள். When Joshua and Caleb looked at Canaan, they looked at his land of milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் பார்த்தார்கள். A land of milk and honey, they saw it. ஆனா மற்றவர்கள் எப்படி பார்த்தார்கள்? But how did the others see that? அங்கு ராட்சதர்கள் இருக்கிறார்கள். There were monsters there. அந்த நாட்டை நாங்கள் கைப்பிடிக்க முடியாது. We cannot capture that land. அந்த நாட்டுக்குள் போனால் அவர்கள் எங்களை கொன்று விடுவார்கள் என்று பார்த்தார்கள். And they saw, if we go into that nation, they will kill us. கேலேப்பும் யோசுவாவும் ஏன் எப்படி அதை பார்த்தார்கள்? But how did Joshua and Caleb see that? அவர்களுக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது. Because the word of God remained in them. அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டிலே அவர்கள் கானானை பார்த்தார்கள். And they looked at Canaan in the revelation of the word that was in them. அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டிலே கானானை பார்த்த பொழுது When they saw Canaan in the revelation of the word that remained in him, அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் காணப்பட்டது. that nation looked like the nation of milk and honey was flowing. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது. Numbers chapter 16. அவர்களை சூழ்ந்திருந்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று என்று யோசுவா சொல்லுகிறார். And Joshua says that the shadow that was surrounded them left them. எப்படி அது அவனுக்கு தெரிந்தது? How did he know about that? அவன் வார்த்தையின் கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றான். You see with the vision of the word. நீங்களும் உங்களை வார்த்தையின் கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், And if you will see yourself with the vision of the word in you, உங்களை போராட்டத்திலே உங்களை நோய்வாய்ப்படுத்துகிற உங்களை ஒன்றும் செய்யாமல் விடை பண்ணுகிற அந்த நிழல் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போனதை உங்கள் கண்கள் காணும். your eyes will see that the shadows that surrounded you, which were hampering you from sicknesses, various issues, or making you think not do anything, will leave you. உங்கள் கண்கள் காணும். Your eyes will see that. உங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? Do you want to see the blessings that God has for you? அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டோடு பாருங்கள். See that with the revelation of the word. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God will do mighty things. எழுந்து நில்லுங்கள். Stand up and get ready. நிக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். Stand up wherever you are. 2 காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் எழுந்து நில்லுங்க.
Stand up, all of you. ரெண்டு காரியம் சொல்ல போகிறேன். I'm going to say two things. இது எழுந்து நித்தல் அல்ல. This is not the standing up that pastor was referring கர்த்தர் to. சொல்கிறார் எழுந்து நில்லுங்கள். But God says, stand up. எழுந்து Hallelujah. புறப்படுங்கள். Stand and leave. Get ready to go. வார்த்தையின் வெளிப்பாட்டிலே உங்களை பாருங்கள். See yourself in the revelation of the word. அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். At that time, whatever you wish will be given to you. உங்களுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். The word should remain in you. நாங்க ஆண்டவர்ட்ட எழுப்புதல் எனக்குள்ளே வர வேண்டும். Ask God for a revival within me. ஆமென். Amen. ஒரு பாடல் இருக்கு, சொன்னதை செய்யும் தகப்பனவர். There's a word, a passage in this. He is a father who does what he said. சொன்னதை செய்யும் தகப்பனவர். And he's a father who does what he said. ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது. Isaiah 58:8 says, சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். verse 58:8 says, your good life will come soon. என்னவா? Good life will come soon. ஆமென். And your healing will quickly appear in a different version. Amen. வார்த்தையை தந்தவரே அதை கொண்டு என்னை நடத்தும். The one who gave me the word, lead me through that word. யாவே யாவே. Yahweh, Yahweh. யாவே என்றால் எல்லாம். Yahweh means he is our everything. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கு. God is with us. அப்ப உங்களை ஒரு நாளும் கரம் பிடிக்க விட மாட்டார். He will never leave அல்லாட விட you. மாட்டார். He will never make you shake around. நீங்க எழுந்து நில்லுங்க. You stand up. எழுந்து புறப்படுங்க. Stand up and leave. கர்த்தர் மிச்சத்தை பார்த்துக்கொள்வார். God will do the others. Amen. கர்த்தர் மிச்சத்தை God பார்த்துக்கொள்வார். will do the other work. உங்களுக்கு இப்ப எல்லாம் உடைக்கவனுமா அவர் எல்லாம் உடைச்சிருந்து அவர் தன்னை வேலையை பார்ப்பார். He will do his part of the job to break all the barriers for அவர் you. உங்களை bless பண்ணுவார். He will guide you. நீங்கள் எழுந்து நிக்கிற பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். Only when you stand up, you could see the blessings of the Lord. அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களை காண முடியாது. Otherwise, you cannot see the blessings of the Lord. திரும்பவும் சொல்கிறேன், I'm repeating கர்த்தர் it. உங்களுக்காய் பெரிய காரியம் வைத்திருக்கிறார். I'm repeating again. God has mighty things for you. Amen. யோர்தான் உங்களை மேற்கொள்ள விடாதீர்கள். Do not allow the Jordan to overcome you. யோர்தானை கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். God will give you the strength to cross over Jordan. நாங்க ஜெபிப்போமா? Shall we pray? கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, we commit ourselves. ஐயா, உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that we have a revival in ஐயா, ourselves. எங்களை சபைக்காய் நான் ஜெபிக்கிறேன். அப்ப Lord, I எழுப்புதல் pray- வரட்டும் கர்த்தாவே. Lord, I pray for the church that your miracle happen, oh Father. ஐயா, நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க எழுந்து நில்லன்றே. Lord, you're repeatedly saying, stand up. அப்பா, நீங்க யோசுவாக்கு சொன்னீங்க எழுந்து புறப்படுன்றே. You told Joshua, stand and leave from where நீ இந்த யோர்தானை கட, நான் உனக்காய் ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொன்னீங்க. you told them to cross the Jordan River. I will give them the blessings, you said. இவர்களுக்காய் நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இவர்கள் பெறட்டும் ஐயா. Let them receive the blessings that they have for them. ஊழிய பாதையில் இவர்கள் எழுந்து நிக்கட்டும் Let ஐயா. them stand in the ministry paths, oh Father. நீங்க ஒருத்தர் சும்மா இருக்க வரவில்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காய் வந்திருக்கிறீர்கள். None of you are here to do idling, but you are here to do God's ministry. கர்த்தர் உங்களை ஊழியத்துக்காய் ஒப்புக் கொடுக்கிற நேரம் இது. This is the time that you commit ourselves to the work of the Lord. ஏதாவது ஒரு ஊழியத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். Commit yourself to any type of ministry. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை உங்கள் கண்கள் Yes, காணும். Lord. Your eyes will see that God is blessing you. வார்த்தையின் வெளிப்பாட்டிலே உங்களை பாருங்கள். See yourself in the revelation of the word. கர்த்தர் உங்களை சொல்லவில்லை, நீ நிர்வாணி என்று கர்த்தர் சொல்லவில்லை. God did not claim or say that you are naked. கர்த்தர் சொன்னார், நீ என் பிள்ளை. God said, you are my child. நான் உன்னை உருவாக்கினேன். I created you. நான் உனக்காய் அரும் பெரும் திட்டங்கள் வைத்திருக்கிறேன். I have a great and mighty plan for you. எழுந்து நில். Stand up. எழுந்து நில். Stand up. புறப்படு. Leave. ஆம் கர்த்தாவே, அப்படியா இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா உங்க கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. Commit each one of them into your mighty hands so that you bless them in the name of Jesus, we ask and pray. Amen. Amen. May the grace of the Lord